நான் இப்பொழுது இந்த ஐஸ் போதைப் பொருட்கள் பாவிப்பவர்கள், இந்த ஹெரோயின் பாவிப்பவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதற்கு உதாரணங்கள் சொல்லியிருந்தேன். அப்பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியிருக்கும், தம்பி இதுகள் பாவிக்காத ஒரு சில படித்தவர்கள், வைத்தியர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் கூட அவ்வாறு தானே செயற்படுகின்றார்கள் என்று சொல்லி. அது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய சிந்தனைகளும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும். இருந்தாலும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் வேறுபாடு இருக்கின்றது. அதுதான் உண்மை. நீங்கள் பார்க்கின்ற அந்த காட்சிகள் அல்லது உங்களுடைய மனக்கண்களில் அவர்களுடைய உருவங்கள் வந்து செல்லுகின்ற பொழுது கூட இவர்களும் அப்படியானவர்களாக என்று தோன்றும். அவர்கள் அப்படியானவர்கள், அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள். ஆகவே இருவருக்கும் வேறுபாடு இருக்கின்றது. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் திலீஷ் சிங்கராஜா. மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீண்ட நாட்களாக இந்த யூடியூப் பக்கமே நான் வரவில்லை. நிறைய பேர் என்னோட கோவிச்சு கொண்டிருக்கிறீர்கள். அதை விட மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, அன்பு உறவுகள், உண்மையாகவே உங்களுடைய கோபம் நியாயமானது. காரணம் என்னவென்று சொன்னால், நாட்டில் நடைபெறுகின்ற பல விடயங்களை குறித்து புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற உறவுகளாக இருக்கட்டும், அல்லது வெளிநாடுகளில், அரபு நாடுகளில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த நாட்டில் நடைபெறுகின்ற விடயங்களை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாக இருக்கின்ற நபர்களாக இருக்கட்டும், எல்லோருமே இந்த சமூக வலைதளங்களில் அல்லது செய்திகள் ஊடாக அறிந்து கொள்வதற்கு முனைவார்கள். ஆனால் செல்லுகின்ற ஒவ்வொரு செய்தி தளங்களிலும் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் உண்மையானவைகளா, இவற்றில் எது உண்மையானவைகள் என்பதை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு, ஆய்ந்து கொள்வதற்கு பலருக்கு போதாத நேரம் இருக்கும். ஆகவே இந்த வேளையிலே சரியான விடயங்களை தெளிவாக சொல்லக்கூடியவர்கள், நடுநிலையாக நடந்த விடயங்களை அப்படி சொல்லக்கூடியவர்களை தேடி வருவது வளமே. அந்த வகையிலே என்னுடைய யூடியூப் தளத்திற்கும் பலர் வருவது இந்த சரியான தகவல்களை அறிந்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி. ஆனால் நான் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டேன். நீண்ட நாட்களாக எந்த விதமான காணொலிகளும் பதிவேற்றவில்லை. என்னுடைய தனிப்பட்ட வேலையை, என்னுடைய உணவகம், அதோடு நான் நின்று விட்டேன். சரி, இன்றைக்கு நான் இந்த காணொலி ஊடாக உங்களோடு பேச போகிற விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால், அண்மையில் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரியதொரு அனர்த்தம். பொதுவாகவே சிறைச்சாலை படுகொலைகள் என்று சொன்னவுடன் தமிழர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு பல வரலாற்று நிகழ்வுகள் அலைகளாக, காட்சிகளாக வந்து செல்லும். அதே போல ஒரு நிகழ்வு தான் அண்மையிலும் இடம்பெற்றிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற அந்த மரணங்கள். அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது உண்மையான தகவல்களாக பார்க்கலாம். இப்பொழுது நாட்டில் ஒரு மிகப்பெரியதொரு சதிவலை பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருக்கு யாரால் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்லி தெரிய வேணும் என்ற அவசியமே இல்லை, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு நறுக்காக சொல்லிவிட்டு செல்லலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கின்றேன். சரி, அந்த வகையிலே இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக பலவிதமான சதிவேலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது, தெரிந்த விடயம். அதே போல ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களாக இந்த நாட்டை நாசமாக்கியவர்கள், நாட்டை சூறையாடியவர்கள் என்ற பெயர் பட்டியலுக்குள் இருக்கக்கூடியவர்கள், பலவிதமான குற்றச் செயல்களுக்கு தலைவர்களாக இருந்து செயற்படுத்தியவர்களாக இருந்தவர்களை எல்லாம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைது செய்து அவர்களுக்கான தண்டனைகளை வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான சதிவேலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இந்த முன்னைய அரசாங்கத்தில் இருந்தவர்கள், முன்னைய ஆட்சியாளர்களாக இருந்தவர்களை கைது செய்வதற்கு என்பிபி அரசாங்கம் சதிவேலைகளை பின்னிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கூட எதிர்த்தரப்பில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயம் இயல்பானது என்னவென்று சொன்னால், ஒரு ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்கனவே அரசாங்கமாக இருந்தவர்கள், ஏற்கனவே அரசியல் செய்தவர்கள், புதிதாக வருகின்றவர்கள், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கின்ற அனைவருமே இந்த அரசாங்கத்தின் மீது அல்லது இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற நபர்கள் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள். தங்களுடைய அரசியலுக்காக பல விடயங்களை அங்கே மக்கள் மத்தியில் பரப்புவார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். அந்த அளவுக்கு இவையெல்லாம் உண்மை போலவே, அதாவது எங்கட பாசறை சொல்லணும்னா அவிச்சமீன் துடிக்குதுன்ற மாதிரியே சொல்லுவாங்க. அப்படியான செயற்பாடுகள் அண்மையில் இன்னும் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கைதுகள் அதிகமாக இருக்கிறது. மிக முக்கியமான நபர்கள் அல்லது மூல காரணிகளாக இருந்த நபர்கள் அடையாளம் காணப்படுகின்ற செயற்பாடுகள் நீதிமன்றங்கள் வரை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணங்களால் விரைவாக தாம் உள்ளே செல்ல போகின்றோம், விரைவாக தமக்கான தண்டனைகள் கிடைக்கப் போகின்றது அப்படி என்கின்ற ஒரு சிந்தனையோடு இப்பொழுது தம்மை தற்காத்துக் கொள்வதற்காக சில விடயங்களை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். உண்மைதான், உங்களுக்கு தெரியும், டாவின்சி கூர்ப்பு கொள்கையில் இருக்கக்கூடியதே ஒரு சூழலுக்கு இயல்பாகி வாழக்கூடியவை தக்கன மட்டுமே பிழைக்கும் அப்படி என்பது போல இந்த சமுதாயத்திலும் தம்மை தாம் காத்துக்கொள்வதற்காக
அதற்காக போராடுகின்ற செயற்பாடுகளை ஏற்கனவே இருந்து தவறிழைத்தவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களை சரியான முறையில் சட்ட ரீதியாக நீதித்துறை சட்டத்துறை சரியாக செயற்பட்டு அவர்களுக்கான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் முனைப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லையென்று சொன்னால் தங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களுக்கான தண்டனைகளை வெகு இலகுவாக கொடுத்து விட முடியும். இருந்தாலும் சட்டத்துறை நீதித்துறை ஊடாக சரியான விசாரணைகள் ஊடாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு அற்றுப்போயிடக்கூடாது என்பதில் சரியான கரிசனையோடு சரியான சிந்தனையோடு செயற்பட்டு கொண்டிருப்பதனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது பலவிதமான அவதூறுகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. சரி, அது ஒரு புறம் இருக்க, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற அனர்த்தம் உங்களுக்கு தெரியும். இந்த போதை பயன்படுத்துகின்ற நபர்கள், அதாவது போதைக்கு அடிமையானவர்கள், போதை என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா விதமான போதைகளும் இருக்கும். ஆனால் மிக முக்கியமாக இந்த ஹெரோயின், பவுடர், இந்த ஐஸ் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றவர்கள், அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் உண்மையிலேயே தங்களை தாங்களே அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பார்கள். தாங்கள் யார் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாத அளவு ஒரு வெறி பிடித்தவர்களாக செயற்படுவார்கள். அது இயல்பாகவே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களிடம் இருக்கும். உங்களுடைய சமுதாயத்தில் மேல் உங்களுடைய சூழலில் வாழக்கூடிய நபர்கள் கூட இதற்கு அடிமையானவர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களிடம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பலவிதமான வாழ்வெட்டுகள், பலவிதமான சமூக சீர்கேடுகளான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதெல்லாம் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களால் தான். அதே போன்ற நபர்கள் தான் இந்த சிறைச்சாலையிலும் இந்த விடயத்தை மிக கொடூரமாக அரங்கேற்றியிருந்தார்கள். அதாவது எப்படி சொல்வது என்று சொன்னால், ஒரு சிறைச்சாலையில் கைதியாக இருக்கின்ற நபர் அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரிகளுக்கு அவ்வளவு பயப்படுவார். என்று சொன்னால் அங்கே தண்டனைகள் அதிகமாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஆகவே அந்த வேளையிலே அதிகாரிகளுக்கு பயந்துதான் அங்கே இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் அதிகாரிகளை அடித்து கொலை செய்கின்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த வக்கிரம், அவர்களுடைய உணர்வுகள் மாறுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் கற்பனை ஊடாகவே நீங்கள் உங்களுக்குள் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த ஆரம்ப வாசலில் துப்பாக்கி சூடு செய்தது சரியா தவறா என்கின்ற விடயங்களும் இப்பொழுது பேசுபொருளாகி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த கதவும் உடைக்கப்பட்டால், இறுதியாக இருந்த அந்த மரக்கதவும் உடைக்கப்பட்டால் கைதிகள் வெளியேறி விடுவார்கள். கைதிகள் வெளியேறி விடுவது என்பது சாதாரணமான சிறைச்சாலை அல்ல, நீர்கொழும்பு சிறைச்சாலை. அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் பலதரப்பட்ட கைதிகள் இருக்கின்றார்கள். அதிகமானவர்கள் இந்த போதைப் பொருளோடு தொடர்புடையவர்கள், பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடையவர்கள் என மிக முக்கியமான கைதிகள் அங்கே இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் எல்லோரும் வெளியேறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்துவிடும். ஆகவே அந்த இடத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்காக சட்ட ரீதியாக காவல்துறை, அதே போல இராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையினர் செயற்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் உள்ளே இருந்த இரும்பு கதவையும் உடைத்திருக்கிறார்கள், அதிகாரிகளை கொலை செய்திருக்கிறார்கள், அங்கே இருந்த அத்தனை தொழில்நுட்ப கருவிகளையும் சேதமாக்கி வெளியே வருவதற்கான இறுதி வாசல் வரை வந்து விட்டார்கள் கைதிகள். இவர்கள் வெளியேறினால் எவ்வாறு இருக்கும்? இதுதான் இப்பொழுது பேசுபொருளாகவே. இந்த இடத்திலே நீங்கள் நடுநிலையாளர்களாக இந்த விடயத்தை பார்த்தால் உங்களுக்கு அது சரியாக தெரியும். அல்லது பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பில் இருந்து, அதாவது இந்த கைதிகளுடைய தரப்பில் இருந்து நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு தவறாக தெரியலாம். சரி, அது எவ்வாறு இருந்தாலும் இது நடந்தது, இதனால் இது நடந்தது என்பதை உங்களுக்கு தெளிவாக்கி இருக்கின்றேன். அதே நேரம் இந்த சிறைச்சாலை தொடர்பான அதிகாரிகள், அதே போல காவல்துறை தொடர்பான அதிகாரிகள் கூட இந்த விடயங்களை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இதனால் தான் அங்கே துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். இந்த உயிரிழந்த உறவுகளுடைய கண்ணீர் மிக வேதனைகளை தருகிறது. நாங்கள் உயிரிழப்புகளின் பின்னாலான கண்ணீரை கொஞ்சம் அனுபவித்தவர்கள் அல்ல, அதிகமாக அந்த வலிகளை மாத்திரமே அதிகமாக சுமந்தவர்கள். அந்த வகையிலே அந்த கண்ணீரை பார்க்கின்ற பொழுது, அந்த கதறலை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வலிக்கின்றது. ஆனால் இருந்தாலும் நமக்கென்ன என்கின்ற எண்ணமும் சிறிது தோன்றுகின்றது. ஏன் என்று சொன்னால், நமக்குள் இருக்கக்கூடிய சில அந்த கசப்புகள், இதை களைவதற்கான வேலைகளைத்தான் செய்ய வேண்டியது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்கள் மத்தியில். அதற்கான செயற்பாடுகளையும் அவர்கள் ஒரு பக்கம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகளும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இப்பொழுது இந்த ஐஸ் போதைப் பொருட்கள் பாவிப்பவர்கள், இந்த ஹெரோயின் பாவிப்பவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதற்கு உதாரணங்கள் சொல்லியிருந்தேன். அப்பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியிருக்கும், தம்பி இதுகள் பாவிக்காத ஒரு சில படித்தவர்கள், வைத்தியர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் கூட அவ்வாறு தானே செயற்படுகின்றார்கள் என்று சொல்லி. அது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய சிந்தனைகளும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும். இருந்தாலும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் வேறுபாடு இருக்கின்றது. அதுதான் உண்மை. நீங்கள் பார்க்கின்ற அந்த காட்சிகள் அல்லது உங்களுடைய மனக்கண்களில் அவர்களுடைய உருவங்கள் வந்து செல்லுகின்ற பொழுது கூட இவர்களும் அப்படியானவர்களாக என்று தோன்றும். அவர்கள் அப்படியானவர்கள், அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள். ஆகவே இருவருக்கும் வேறுபாடு இருக்கின்றது.
ஆகவே அந்த விடயத்தில் உங்களுக்கு மயக்கம் தேவையில்லை. சரி, இப்பொழுது நான் சொல்ல வந்த விடயத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற விடயமானது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் தங்களுடைய போதைப் பொருள் தொடர்பான செய்திகளை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி விட்டார்கள் என்பதனால் இரு குழுக்களாக மாறி தங்களுக்குள் கலவரம் செய்து கொண்டிருந்தார்கள். அது அதிகாரிகளால் அடக்கப்படுகின்ற பொழுது ஆக்ரோஷம் அடைந்தவர்களால் அதிகாரிகளோடு மோதல் ஏற்பட்டு இப்பொழுது அது மிகப்பெரியதொரு மோதலாக மாற்றப்பட்டு கடைசி எல்லை சிறைச்சாலையினுடைய எல்லை வரை கைதிகள் வெளியேறி இருந்ததையும் அங்கே இருந்த அதிகாரிகளை கொலை செய்ததையும் நீங்கள் செய்திகளாக பார்த்திருப்பீர்கள். ஆனால் இதன் பின்னால் இன்னொரு விடயம் இருக்கின்றது. இப்பொழுது அதிகமாக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்புடையவர்கள், ஏனைய பல எங்களுடைய நாட்டை சூறையாடிய பல குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அடியாட்களாக செயற்பட்டவர்கள், பாதாள உலக குழு அணிகளாக இருந்து செயற்பட்டவர்கள் என பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் மிக முக்கியமானவர்கள் பலர் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையிலும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேளையில் அவர்களுடைய வெளியேற்றத்திற்கான ஒரு செயற்பாடாக இதை மாற்றி இருக்கின்றார்கள் என்பது போன்ற செய்திகளும் நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அந்த தகவல்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இவை கூட உண்மையானதாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் தாம் தப்புவதற்கான வழிகளை தமக்கான இவர்கள் சாட்சிகளாக மாறி தங்களுடைய குற்றங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள் என்பதனால் இவர்கள் எவ்வாறாவது வெளியேறிவிட வேண்டும் அல்லது இவர்களை எவ்வாறாவது அழித்து விட வேண்டும் என்கின்ற விடயத்தில் முனைப்போடு செயற்பட்டிருப்பார்கள். சம்பந்தப்பட்ட குற்றங்களில் மிக முக்கியமான குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட நபர்கள். இது யதார்த்தமான உண்மை. அதாவது நான் தப்பிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எனக்கு சாட்சியாக உருவாகக்கூடியவர்களை நான் இல்லாத என்னுடைய சாட்சிகளை அழித்து விடுவதுதான் மிக உன்னதமான செயற்பாடாக கருதுவேன். ஆகவே அதே போன்ற விடயங்களைத்தான் இங்கே மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பாணியிலும் இந்த விடயத்தை பார்க்கின்றார்கள். நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக என்ன சிந்திக்கின்றீர்கள்? இந்த விடயம்தானா உங்களுடைய சிந்தனை என்பதையும் கருத்திலிடுங்கள், பார்த்து கொள்ளுகின்றேன். ஆகவே இது ஒரு பக்கம் இருக்கு. இங்கே பாதிக்கப்பட்ட அல்லது அந்த உயிரிழப்பை அடைந்த அந்த அதிகாரிகளுடைய குடும்பங்கள் இப்பொழுது மிகப்பெரிய வலிகளை வேதனைகளை அடைந்திருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், இவர்கள் அதிகாரிகளாக அங்கே கடமையில் இருந்தவர்கள். தமக்கான மரணம் இவ்வாறு தான் நிகழும் என்பதை கொஞ்சமும் அறிந்திருக்காதவர். இந்த கலவரமானது உண்மையிலேயே நான் சொன்னது போல இப்படியான நபர்கள் தப்புவதற்காக அல்லது இப்படியான நபர்களை அழிப்பதற்கான ஒரு செயற்பாடாக இருந்திருந்தாலும் அல்லது இந்த போதைப் பொருளுக்காகத்தான் இந்த கலவரமே இடம்பெற்றது, அது இவ்வாறு பெரிய கலவரமாக மாறியது என்று சொல்லி இருந்தாலும் உயிரிழப்பு இரண்டு பக்கங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. கைதிகளும் இறந்திருக்கின்றார்கள், அதே நேரம் சிறைச்சாலை அதிகாரிகளும் இறந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த சிறைச்சாலை அதிகாரிகளுடைய உறவுகள் கதறி எழுகின்ற காட்சிகளை பார்த்து
அதே போல இந்த சிறையில் இருந்த கைதிகளில் அவர்களுடைய உறவுகள் வெளியே இருந்து கதறுகின்ற காட்சிகளையும் பார்த்திருக்கின்றோம். பல அதிகாரிகளிடம் தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய கருத்துக்களை சொல்லி கதறுகின்ற உறவுகளை பார்த்திருக்கின்றோம். அவர்களுடைய வழிகளும் தங்களுடைய உறவுகள் உள்ளுக்கு நலமாக இருக்கின்றார்களா, மரித்து விட்டார்களா, யார் மரித்தார்கள், யாருக்கு காயம், எதுவுமே தெரியாமல் அவர்கள் திகைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாமே சீர் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், ஏற்கனவே இருந்த சிறைச்சாலையில் இருந்து கைதிகள் வெவ்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். எந்தெந்த கைதிகள் எந்தெந்த சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் உரிய குடும்ப உறவுகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த கலவரத்தில் காயப்பட்ட கைதிகளுக்கான சிகிச்சைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் மரணமடைந்தவர்களுடைய நல்லடக்க செயற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இது என்ன நடந்தது என்கின்றது தொடர்பான விசாரணைகளும் இன்னொரு பக்கம் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மிக முக்கியமாக சொல்லலாம், இந்த இடத்திலே ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த கலவரத்துக்கும் இந்த இழப்புக்கும் இந்த செயற்பாடுகளுக்கும் நான் காரணம் என்று சொல்லி முன்வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கான விடைகளை கண்டுகொள்வதற்கான செயற்பாடுகளை செய்ய முன்வந்தது முதல் தடவை என்று சொல்லலாம். எத்தனையோ சிறைச்சாலை கலவரங்கள் இடம்பெற்றது. இன்று வரை பதில் இல்லாத இறப்புகளாக, பதில் இல்லாத படுகொலைகளாக தமிழர்களுடைய வாழ்வியலோடு கூடிய வரலாறுகள் சிறைச்சாலைகளில் இருக்கிறது. இன்று நேற்றல்ல, பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறெல்லாம் இருக்கின்ற வேளையில் எந்த இடத்திலும் எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு படுகொலைக்கும் அல்லது எந்த ஒரு சிறைச்சாலை கலவரத்துக்கும் தாம் பொறுப்புக்குரியதாக இருந்ததில்லை. இருந்தாலும் இந்த அரசாங்கம் அதை பொறுப்பெடுத்திருக்கின்றது, பொறுப்பு கூறியிருக்கின்றது. அதற்கான என்ன நடந்தது என்பதை கண்டுகொள்வதற்கான ஆய்வுகளையும் ஆராய்வுகளையும் மேற்கொள்ள இருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் உயிரிழப்பு என்பது உயிரிழப்பு தான். முடிந்தவரை எங்களுடைய தேசத்தில் இன்னும் அமைதியைத்தான் விரும்புகின்றோம் என்பதுதான் எல்லோருடைய மனதிலும் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த அமைதி ஒரு நிலையான அமைதி, ஒரு நிரந்தரமான, ஒரு சுபீட்சமான எதிர்காலம் தேவை என்று சொன்னால், ஒரு வளமிக்க தோட்டம் உருவாக வேண்டுமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய களைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். நான் சொல்வதன் உள்ளர்த்தம் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே ஒரு வளமான தேசத்தை உருவாக்குகின்ற பொழுது, ஒரு அழகான அமைதியான நாட்டை உருவாக்குகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய விசைச்செடிகளும் களைகளும் அகற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அகற்றுவதற்கான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது நாமும் சேர்ந்து களைகள் பிடுங்குபவர்களாக இருப்போமே தவிர களைகளை வளர்ப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டாம். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சாமானிய மனிதர்களாக இருந்தாலும் எங்களுடைய கடமையும் அதுதான். காரணம், எமக்குள் தேசப்பற்று என்றொன்று இருக்கின்றது, தேசபக்தி என்றொன்று இருக்கின்றது. தேசப்பற்று, தேசபக்தி, இது பற்றி ஒரு காணொலி ஒன்றை முழுமையாக உங்களுக்கு தருவேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது நான் என்றும் உங்கள் அன்பின் திலீஷ் சிங்கராஜா. வணக்கம் உறவுகளே.